ரம்ஜான் பண்டிகையொட்டி கும்பகோணத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். இன்று நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரு பகுதியாக கும்பகோணம் மைய பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் இன்று இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி புத்தாடை அணிந்து இன்று கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர். 30 நாள் நோன்பிலிருந்து இன்று கூட்டுத் தொழுகையில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கூட்டுத் தொழுகை செய்த பின்னர் ஒருவர் கட்டித் தழுவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நன்றி ராமலிங்கம், உங்கள் தகவல்களுக்கு. ரம்ஜான் பண்டிகையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் 60 இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை இன்றைய தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், மோகனூர், பரமத்திவேலூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள 60 பள்ளிவாசல்கள், மசூதிகளில் இந்த சிறப்பு தொழுகையானது இன்றைய தினம் நடைபெற்றது. அதேபோல் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனர். தொழுகையின் முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை நாமக்கல்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். நன்றி பரத்குமார், உங்கள் தகவல்களுக்கு. ரம்ஜான் பண்டிகையொட்டி தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி, உடல், மன ஆரோக்கியம் வேண்டியும் பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கவும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம் ஷேக் மதார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். ரமலான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 2ஆம் தேதி நேற்று 30ஆம் தேதி வரை நோன்பு இருக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி, உடல் சமாதானம், பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என தக்பீர் கட்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்பு இஸ்லாமியர்கள் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் நோன்பு பெருநாள் என்று யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நோன்பின் மகிமையை அறிந்து அனைவருக்கும் ஏழை எளிய மக்கள் உதவி செய்ய வேண்டும் என இமாம் கேட்டுக்கொண்டார். நன்றி ஷேக் மதார், உங்கள் தகவல்களுக்கு. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சென்னை உட்பட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று பிறை தென்பட்டதால் இன்று ரம்லான் பண்டிகையானது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு ஈகை திருநாள் என்று அழைக்கக்கூடிய ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். இந்த சிறப்பு தொழுகையின் போது பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள் என அனைவரும் 500க்கும் மேற்பட்டவர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.